இதற்கு காரணம் வரப்புயர நேருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர கோடு உயரும் என்று அவன் குடிகளாடி என்று எண்ணி பணிவித்த பயிர்களை விழாக்களையாக அழித்து அவை அனைத்தையும் வேட்டையாடி கொண்டு விட்டான். இவன் நீதி மாநிலம் வளர்த்தரஜார் என்பதற்கு ஐயமில்லை என்று தேவர்கள், முனிவர்கள், ஆளுநர்கள் இவர்களில் காமப்படையில் சிக்காதவர்கள் ஒருவருமே இல்லை என்று எண்ணி நேசித்தேன் 2 மாதர்களை. விழித்தேன் அவன் பக்கம். அவனை பங்கப்படுத்தி ஒருவரை அனுப்பினேன். அவர்கள் இருவரையும் அழித்து துரத்தி அவமானப்படுத்தினார். என்ன குற்றம் செய்தேன்? எதற்காக இப்படி செய்தீர்கள்? ஏண்டா ஹரிச்சந்திரா, நீ செய்த குற்றம் ஒன்றா இரண்டா? சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். எனது சினம் தனிய வேண்டும் என்றால் எனது புத்திரிகளை உனது மனைவி சாந்திரமை போல் பாவிக்க வேண்டும். சுவாமி, கண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். ஆளுகின்ற மண்ணை வேண்டுமானாலும் தருகின்றேன். மாதர்களை தாயாகவும் தமக்கையாகவும் மதிக்கக்கூடியவன் என்ற ஹரிச்சந்திரா, உன்னுடைய கண்களை கேட்டாலும் பரவாயா? நீ ஆளுகின்ற மண்ணை கேட்டாலும் கண்ணு சொல் தவறாதவன், கூறியபடி ஆளுகின்ற மண்ணைப்படி என்று கொடுத்தான் தாய் வார்த்து பெற்றுக்கொண்டேன். தியாகத்திற்காக உன்னிடத்தில் பெற்று அடைக்கலமாக வைத்துவிட்டு சென்ற திரவியம் எங்கே? சுவாமி, அதோ அந்த களஞ்சியத்தில் இருக்கிறது, எடுத்துச் செல்லுங்கள். ஹரிச்சந்திரா, உன்னுடைய ராஜ்யத்தை தாழ் பார்க்கின்ற பொழுது நீக்கி தாழ் பார்க்கவில்லை. அது அடைந்துவிட்டது. வேறு திரவியம் எங்கே? எங்கே? திணறினான், காட்டான் கடு கொடுத்தேன். ராஜகர் 48 நாட்கள் 2 பிள்ளையை கையில் பிடித்துக் கொண்டு ராஜமாநகர் வீதியிலே விளையோ விளை, விளையோ விளை, விளையோ விளை என்று அழைத்தேன். அக்கினித்தவனை விடுத்தேன். அவன் பக்கம் அவனை பங்கப்படுத்தி ஒருவரை அனுப்பினேன். அந்த ஹரிச்சந்திரனை சந்திரமதியும் மைந்தன் தேவதாசரை உழைக்கு வாங்கி அடிமைப்படுத்தி இருக்கிறார். தனது கோடிக்காக தன்னையே விலகுறி சென்ற ஹரிச்சந்திரனை தன் திசை அழைத்தேன். யமதர்மனை வீரபாகுவாக உருவத்தை மாற்றி ஹரிச்சந்திரன் விலைக்கு வாங்கி அடிமைப்படுத்தி இருக்கிறார். அன்று 56 தேசத்தை அரசாங்க சக்கரவர்த்தி இப்பொழுது மயானம் காக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவன் மனைவி சந்திரமதி அங்கே காலகண்டத்தில் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவன் மைந்தன் தேவதாசன். தேவதாசா, அந்த குழந்தைகள் உடத்துக்கு மத்திய சேகரிக்க சென்று கொண்டிருக்கின்றாயா? காட்டிற்கு சென்றவன் தான் நாட்டினுடைய பாதம் விடக்கூடாது. பார்க்கின்றேன். நாகராஜா, எப்பொழுது நீ நாக சர்ப்பமாக காட்சியளிக்க வேண்டும். யாருடைய கண்களுக்கு தென்படாமல் ஓடி வா, ஓடி வா, ஓடி வா.
உலகத்தின் தூக்கம். ஹலோ 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 ஹலோ. உலகத்தின் தூக்கம் கரையாவோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாவோ, உழைப்போர் வாழ்க்கை இப்பொழுதே மீன்சுட்டி காவல் நிலைய ஐயா வருகின்றார்கள். அவருடைய கிராமத்தின் சார்பாக அவர்கள் வரவேற்கின்றோம். மீன்சுட்டி தொழிலதிபர் திரிகன் அவர்கள் ஐயா எஸ்ஐ அவர்களுக்கு சால்வடி கௌரவப்படுத்துகிறார்கள். நமது கீழச்செங்கல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த விசிகா மாவட்ட செயலாளர் கதிரேசன் ஆசிரியர்களுக்கு நம்முடைய தொழிலதிபர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக நம்முடைய குளத்தநல்லூர் நம்முடைய அன்பிற்கினிய விஏஓ வேலு அவர்களுக்கு தொழிலதிபர் சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக நம்முடைய கிராமத்தில் ஒரு மிராஸ்தாரரும் மில் ரைஸ் உரிமையாளரும் சிவகுமார் அவர்களுக்கு திரிகன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். உலகத்தின்